அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி 4வது நாள் ஆஸ்திரேலியா அணி 2வது இன்னிங்ஸை ஏன் டிக்ளேர் செய்யலை அப்படின்னு அந்த அணியுடைய மார்னஸ் லபுசேன் காரணத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது குறித்த முழுமையான தகவலையும் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி 4வது நாளில் ஆஸ்திரேலியா அணி 2வது இன்னிங்ஸ் ஏன் டிக்ளேர் செய்யலை அப்படின்னு அந்த அணியுடைய மார்னஸ் லபுசேன் காரணத்தை சொல்லியிருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் போட்டியில் 4வது நாள் முடிவில் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி 9 விக்கெட் இழப்புக்கு 228 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதன் மூலமாக அந்த அணி 333 ரன்கள் முன்னிலையும் பெற்றிருக்கு. இந்த குறிப்பிட்ட மைதானத்தில் 1924வது ஆண்டு 332 ரன்கள் சேஸ் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பெரியவர்கள் எதுவும் சேஸ் செய்யப்பட்டது கிடையாது. இறுதியாக 2013வது ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் 231 ரன்கள் சேஸ் செய்யப்பட்டது அதிகபட்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே 4வது இன்னிங்ஸ் விளையாடுவது சுலபமான காரியமாக இல்லைங்க. இப்படி இருந்த பொழுதும் கூட ஆஸ்திரேலியா அணி 2வது இன்னிங்ஸை என்று டிக்ளேர் செய்து இந்திய அணியை 5 ஓவர்களாவது பேட்டிங் செய்ய வைக்க திட்டமிடலை. அவர்கள் இன்று தொடர்ந்து பேட்டிங் செஞ்சாங்க. இதோடு நாளை ஆல் அவுட் ஆகும் வரையிலையும் பேட்டிங் செய்வதற்கான திட்டத்தில் இருக்கிறதாகவும் தெரியுதுங்க. இது குறித்து மார்னஸ் லபுசேன் பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு சரியான ஆட்டத்தை கொண்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்று நாங்கள் அவர்களுக்கு எதிராக பந்து வீச வருவது மற்றும் அவர்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்பில் தான் இருந்தோம். ஆனால் ஆடுகளம் இருந்த நிலைமை மற்றும் இந்திய பந்து வீச்சு சிறப்பாகவே இருந்திருக்கு. அவர்கள் எங்களை முதல் 40 ஓவரில் அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது நாங்கள் இன்று ரன்கள் எடுக்க முடியாமலும் டிக்ளேர் செய்ய முடியாமலும் ஆகியிருக்கு. ஒரே நேரத்தில் இந்திய அணிக்கு 250 முதல் 270 ரன்கள் மட்டுமே டார்கெட் இருந்திருக்கும். ஆனால் அந்த நிலைமையில் இருந்து எங்களுடைய கடைசி கட்ட பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடிய தற்பொழுது 333 ரன்கள் முன்னிலை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான முழு பெருமையும் அவர்களுக்கு சேரும் அப்படின்னு கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4வது டெஸ்ட் போட்டி, அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி டிரா செய்யுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இந்திய அணி மெல்போர்னில் நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் போட்டியை டிரா செய்தா இந்த தொடரை 1-1 அப்படின்னு இந்திய அணி சமன் செய்து பார்டர் கவாஸ்கர் கோப்பையை தக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாம். தற்போது 4வது டெஸ்ட் போட்டியின் 4வது நாள் ஆட்டத்தின் முடிவில் ஆஸ்திரேலியா அணி 333 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க. இந்திய அணிக்கு 5வது நாளன்று 350 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்க வாய்ப்புகள் இருக்கு. அத்தனை பெரிய இலக்கை டெஸ்ட் போட்டியின் 5வது நாள் ஆட்டத்தில் எட்டுவது கொஞ்சம் கடினம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஆஸ்திரேலிய பந்து வீச்சை சமாளித்து டிரா செய்யறதும் சவாலான விஷயம்தான். இந்திய அணி தற்போது இருக்கக்கூடிய நிலையில் டிராவை நோக்கி ஆடுவதே சரியான முடிவாகவே இருக்கும். 4வது டெஸ்ட்டை இந்திய அணி டிரா செய்தா தொடர் 1-1 அப்படின்ற சமநிலையில் இருக்கும். அடுத்து சிட்னியில் நடைபெற இருக்கக்கூடிய 5வது டெஸ்ட் போட்டியின் போது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இதற்கு முன் சிட்னியில் நடந்த டெஸ்ட் போட்டிகள் மோசமான வானிலை காரணமாக டிரா ஆகியிருக்கு. அதனால இந்த முறை சிட்னி டெஸ்ட் போட்டி மழையால டிரா ஆகவும் வாய்ப்புகளும் இருக்குங்க. அப்படி நடந்தா இந்த டெஸ்ட் தொடர் 1-1 அப்படின்ற சமன்ல முடிவடையும். இந்த தொடரில் முதல் 3 போட்டிகளில்
ஆஸ்திரேலிய அணி ஒரு வெற்றியையும் இந்திய அணி ஒரு வெற்றியையும் பெற்றிருக்காங்க. முதல் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. மூன்றாவது போட்டி மழையால் டிராவில் முடிஞ்சிருக்கு. அதனால் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 5வது நாள் ஆட்டத்தை மட்டுமே சமாளித்து ஆடி டிரா செய்தால் சிட்னி டெஸ்ட் போட்டியையும் டிரா செய்து தொடர சமன் செய்ய முடியும். ஏற்கனவே இந்திய அணி 4 முறை தொடர்ந்து பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்றிருக்காங்க. கடைசியாக 2021 ஆண்டில் இந்திய மண்ணில் நடந்த டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அந்த கோப்பையை இந்திய அணி தக்க வைத்திருந்தது. அதனால் விதிப்படி தற்போது நடைபெற்று வரும் தொடர் சமன்ல முடிவடைந்தா முந்தைய தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணி வசமே கோப்பை இருக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்து வரும் பார்டர் கவாஸ்கர் தொடரின் பாக்ஸிங் டே டெஸ்ட் பரபரப்பான கட்டத்தை எட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4 நாட்கள் ஆட்டம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு நாள் ஆட்டம், அதாவது 5வது நாள் ஆட்டம் மட்டுமே இன்று இருக்கு. நாளை நடைபெறும் 5வது நாள் ஆட்டத்தில் இரு அணிகளுக்குமே வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்திய அணியின் பேட்டிங் மட்டும் சிறப்பாக இருந்துவிட்டால் வெற்றியை உறுதியாகவும் பெற முடியும். ஆஸ்திரேலிய அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 228 ரன்கள் எடுத்திருக்காங்க. 333 ரன்கள் முன்னிலையும் பெற்றிருக்காங்க. நாளை நடைபெறும் 5வது நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து பேட்டிங் விளையாட போறாங்க. ஒருவேளை இந்திய அணி அந்த அணியின் கடைசி விக்கெட்டை சீக்கிரம் எடுத்துச்சு அப்படின்னா 2வது இன்னிங்ஸ் பேட்டிங் தொடங்கலாம். அப்படியான சூழலில் இந்திய பேட்ஸ்மேன்கள் பிற்பகல் டீ பிரேக் வரை மிதமான ஆட்டத்தை ஆடிவிட்டு கடைசி 20 ஓவர்களில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினா ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கும் வெற்றி இலக்கை எட்டி பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த டெஸ்ட் போட்டி டிராவில் முடியவே அதிக வாய்ப்பும் இருக்கு. இந்த டெஸ்ட் போட்டியின் வெற்றி ஆஸ்திரேலிய அணியை விட இந்திய அணிக்கு மிக முக்கியமாக தேவைங்க. ஏன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியை இந்த டெஸ்ட் போட்டி மற்றும் 5வது கடைசி டெஸ்ட் போட்டியிலையும் வீழ்த்தியே ஆக வேண்டும். அப்படியான சூழல்ல மட்டுமே இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேற முடியும். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடர சமன்ல முடிந்தால் கூட அடுத்ததாக அந்த அணி இலங்கை அணிக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட போகுது. அந்த 2 போட்டிகள்லையுமே வெற்றி பெற்று அந்த அணியால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேற முடியும். அதனால் ஆஸ்திரேலிய அணியை விட இந்திய அணிக்கு இந்த டெஸ்ட் போட்டி வெற்றி அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது. மெல்போர்ன் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 332 ரன்கள் மட்டுமே சேசிங் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் 1928வது ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி சேசிங் செய்திருக்காங்க. அண்மை காலத்தில் பார்க்கும்போது 2008வது ஆண்டு தென்னாப்பிரிக்க அணி இந்த மைதானத்தில் 183 ரன்களை சேஸ் செய்திருக்கு. மற்றபடி மிகப்பெரிய ரன் சேஸ்கள் மெல்போர்ன் மைதானத்தில் நடக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மெல்போர்ன் மைதானத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கக்கூடிய வெற்றி இலக்கை சேசிங் செய்தால் அது வரலாற்று வெற்றியாகவும் இந்திய அணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மெல்போர்னில் டாப் 5 வெற்றிகரமான ரன் சேஸ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1928 இங்கிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா 332க்கு 7 அப்படின்னும், 1895வது ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா 298க்கு 4 அப்படின்னும், 1953 தென்னாப்பிரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா 297க்கு 4 அப்படின்னும், 1929 ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து 287க்கு 5 அப்படின்னும், 1908 இங்கிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா 282க்கு 9 அப்படின்னும் மெல்போர்னில் நடந்த ஒரு டாப் 5 வெற்றிகரமான ரன் சேசிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்போது பார்த்தோம் அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வரலாற்றில்
19 முறை வெற்றிகரமான ரன் சேஸ்கள் நடந்திருக்கு. இந்தியா இதை 12 முறை செய்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இந்தியா 200 ரன்களுக்கு மேலே 2 முறையும் 300க்கு மேலே 1 முறையும் இலக்கை எட்டியிருக்கு. 2021 ஜனவரியில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரிஸ்பேன் டெஸ்டில் இந்தியா 328 ரன்கள் இலக்கை எட்டியிருக்காங்க. பார்டர் கவாஸ்கர் கோப்பை வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத வெற்றிகரமான ரன் சேஸ் இது அப்படின்னு சொல்லலாம். 2003 அடிலைட் ஓவல் மைதானத்தில் முதல் இன்னிங்ஸில் ராகுல் டிராவிட்டின் இரட்டை சதத்திற்கு பிறகு இந்தியா 230 ரன்கள் இலக்கை எட்டி சாதனை படைத்திருக்கு.